பஞ்சாக்கா நல்லா அவங்க கம்பெனியில் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ஒரு 10 ரூபா கூட்டி சொல்லுங்க. எங்களுக்கு சம்பளத்தை மட்டும் கூட்டி கொடுத்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் வாரீங்க, ஓட்டை போடுங்க அம்மா, நாங்கள் அடுத்த ரவுனே நாங்கள் சம்பளத்தை வாங்கி தரோன்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு ஒரு முடிவே இல்லை. ஆழ்மந்தோட்டமாக சொன்னார், இல்லைம்மா நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் சம்பளத்தை வாங்கி தரோம்னு. திகாமரம் சொன்னார், இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் சம்பளத்தை வாங்கி தரோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கன்னு. ஆனால் தோட்ட தொழிலாளி எல்லாத்துக்கும் நாங்கள் ஏமாந்த வாக்கில் தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு 1 வருஷமாக ஆச்சு, எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க, இல்லாட்டி நாங்கள் கருப்பு கொடியை பிடிச்சி நாங்கள் போராடுவோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்துங்க சம்பள போராட்டம். போன மே நேரத்தில் 1000 ரூபா சம்பளம் வாங்கி தராங்கன்னு இது 1 வருஷ காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல. வீடு கட்டி தரோம்னு வீடு கட்டி கொடுக்கல. எங்களுக்கு 60 வயசு ஆகியும் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு 14 நாள் சொல்லி எடுக்கிறனாலும் 1 வருஷ காலமாக போகுது. அதெல்லாம் உடனடியாக இந்த தொழிற்சங்க தலைவர்கள் எங்களுக்கு பேசி தரணும். இந்த மேதினத்திலையாவது பொய்யை சொல்லாமல் உண்மையை சொல்லி இந்த மேதினத்தை நடத்தும்படி கேட்குறோம். அப்படி இவங்க இதை பண்ணுன்னா நாங்கள் கருப்பு கொடி மேதினமாக தான் நாங்கள் இதை ஆர்ப்பாட்டம் செய்வோம்.